ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொருவரையும் இன்றைய தினத்துல காலை வேலை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்துல நம்ம பார்க்க இருக்கிற வசனம் ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம படித்து பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு என்ன பண்ணாராம்? தந்தது மாத்திரத்தோட அவரோட அன்பு நிற்கவில்லை. அவரோட அன்பு எப்படி இருக்கிறதா? அவரை ஒப்பு கொடுத்து அவர் மூலமாய் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை இலவசமாய் நாம் பெற்றுக்கொள்வது மூலமாய் அதோடு அந்த காரியம் முடிவு பெறுகிறதா அல்லாமல் மற்ற எல்லா காரியங்களையும் நமக்கு அப்படி அருளாம விட்டுருவாரா அப்படின்ட்டு வசனத்துல நம்மளை பார்த்து கேட்கிறார். நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு அநேக சூழ்நிலை தேவன் நம்மளை கைவிட்டுட்டாரா? நம்ம ஜெபிக்கிறோமே, நம்ம ஜெபத்திற்கு பதில் இருக்கிறதா இல்லையா என்பது தெரியலையே. நம்ம விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல எட்டுகிறதா இல்லையா என்றது தெரியலையே அப்படின்னு உங்களுக்குள்ள அநேக கலக்கங்கள் வரலாம். அநேக நேரத்துல நீங்க நினைச்சு பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், சொந்த குமாரனையே நான் உனக்கு தந்திருக்கிறேன். நீ கேட்கிற எல்லா காரியத்தையும் நான் கேட்டுட்டு அப்படியே அமைதியா விட்டுட்டு போகிற தேவன் அல்ல. எல்லா காரியத்தையும் ஏற்ற வேளையில உனக்கு செய்து கொடுக்கிற தேவனா இருக்கிறேன். அதற்குள்ள வழியை ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும், அவரை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அந்த ஒப்பு கொடுத்த தேவனிடத்துல இருந்து நீ என்ன பண்ணணும்? ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவனாய் அவருடைய இரத்தத்துல கழுவப்பட்டவனாய் இருந்தால் மாத்திரம் போதாது. அந்த காரியத்தை, விண்ணப்பத்தை, எடுத்த காரியத்தை விட்டு விடாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமா நான் உனக்கு அருளி செய்யாமல் இருக்காம விட மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நிச்சயமா ஆண்டவர் அப்படியே செய்து உங்களை வழி நடத்துவார். எல்லா காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் தடைப்பட்டு இருக்கிறதோ, எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடைபெறணும்னு நீங்க நினைச்சிருந்தீங்களா, அந்த காரியங்கள் நடக்காம போயிருந்ததோ, அந்த காரியத்தை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த வல்லமை உள்ள தேவன் தன் சொந்த குமாரனை உங்களுக்காக எதற்கு கொடுத்தார் என்றால் அவரோட கூட மற்ற காரியங்களை நீங்க பெற்றுக்கொள்வதற்காக தான். அவரோட கூட இன்னும் அநேக காரியங்கள், அநேக நன்மைகளை இந்த பூமியில் நீங்க பெற்றுக்கொண்டு ஜீவிப்பதற்காகத்தான். தடைப்பட்ட காரியங்கள் நினைச்சு கவலைப்படாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க உறுதியா பற்றி கொள்ளுங்க. பற்றி கொண்டு அவரை பிடித்து கொண்டு பாருங்க. நிச்சயமா எந்த காரியமும் தடை இல்லாமல் ஆண்டவர் உங்களை கடைசி வரைக்கும் நடத்த வல்லமை உள்ளவர் இருக்கிறார். எல்லா காரியங்களையும் உங்களுக்கு ஏற்ற வேலையில அருளி வழியை ஆயத்தப்படுத்தி உங்களை நிச்சயமாய் நடத்துவார். அந்த வல்லமை உள்ள தேவனை நோக்கி அந்த வழிகளை திறக்கும்படி, அவருடைய ரட்சிப்பு நமக்கு கிடைக்கும்படி ஜெபிக்கலாமா? இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, சொந்த குமாரன் என்று பாராமல் அப்பா நீங்க எங்களுக்காக நீங்க தந்தீங்க. அதே போல மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் நீங்க அருளாம இருக்கிறது எப்படின்னு நீங்க கேட்கறீங்க சுவாமி. நிச்சயமா நீங்க தருவீங்கப்பா. அதற்கான வழிகளை நீங்க ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கீங்க. எங்க ஜெபங்கள் எல்லாவற்றையும் நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிற அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏற்ற வேளையில எல்லா காரியங்களையும் தந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை ரட்சித்து முற்றுமுடிய வழி நடத்த போகிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தடைகளை கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் அப்பா நீக்கி போடுகிற, எங்களுக்கு முன்பாக கடந்து சென்று தடைகளை நீக்கி போடுகிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து உங்களுடைய கிருபைக்குள்ள எங்களை காத்துக்கொள்ளுங்க. இந்த நாளை நாங்க விசுவாசத்தோட ஆரம்பிக்கிறோம் சுவாமி. எல்லா காரியங்களும் நீங்க அருளி செய்ய போறீங்க. அதற்காக நமக்கு கோடி நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.